ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். சார் என் அக்கௌண்ட்லேருந்து பணம் திருடு போயிடுச்சு சார். எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார். பதட்டப்படாமல் வந்து உட்காந்து என்ன நடந்ததுன்னு தெளிவாக சொல்லுங்கள். சார் டீ கடையில் டீ குடிக்க போயிருந்தேன் சார். திடீர்னு அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி காட்டுச்சு. செக் பண்ணால் 0ன்னு காட்டுது சார். உங்கள் அக்கௌண்ட்டில் உண்மையாகவே காசு இருந்ததா? பணம்லாம் இருந்துச்சு சார். இப்போ தான் சம்பளம் 23,000 போட்டு விட்டாங்க. நல்ல வேலை பிஎஃப்க்கு கேஒய்சி அப்டேட் பண்ண சொன்னாங்க. அந்த காசும் வந்துருந்துச்சுன்னா மொத்தமாக எடுத்துருப்பாங்க சார். கேஒய்சியா? உங்கள் ஃபோன் கொடுங்க. இந்தாங்க சார். ஓடிபி ஷேர் பண்ணீங்களா? ஆமாம் சார். படித்தவர் தானே நீங்கள், ஓடிபி கூட ஷேர் பண்ணுவீங்க சார்? பிஎஃப்க்கு கேஒய்சி அப்டேட் பண்ணணும்னு ஏற்கனவே ஆஃபீஸில் சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்பி பண்ணேன். இதனாலலாம் பணம் திருடு போகணும்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? பேங்க்கில் கேஒய்சி அப்டேட் பண்ண சொல்கிறாங்கன்னா ஒன்று நேரில் வந்து அப்டேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இல்லைனா நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் இதில் அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. எந்த பேங்க்கில் லிங்க் அமைச்சு கேஒய்சி அப்டேட் பண்ண சொல்ல போகிறாங்க, எந்த பேங்க்கில் ஓடிபி கேட்க போகிறாங்க? எத்தனை அவேர்னஸ் கொடுத்துருப்போம் ஆர்பிஐலேருந்தும் சைபர் கிரைம்லேருந்தும். அப்படி இருந்து ஏமாந்துட்டு வந்திருக்கீங்க. சாரி சார். இப்போ என்ன சார் பண்ணுறது? சரி கண்டுபிடிச்சிருவோம். இல்லைனாலும் கவர்மெண்ட் உங்களுக்கு இழப்பீடு கொடுப்பாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? சொல்கிறேன் இருங்க. இப்போது உங்களுக்கு ஒரு ஸ்கேம் நடந்தது அப்படின்னா உங்களுக்கு பதட்டமாக தான் இருக்கும். நீங்கள் பதட்டப்படாமல் நிதானமாக 1930 அப்படின்னு சொல்லி ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோக்கு சீக்கிரம் அந்த நம்பருக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களோட பணத்தை மீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் 3 டைப் இருக்குது. இப்போது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து திருடன் வந்து பணத்தை எடுத்துட்டு அவன் அக்கௌண்ட்டுக்கு இன்னும் போகலை பணம் அப்படின்னா இந்த சைபர் கிரைம் என்ன பண்ணுவாங்க, இடையிலே அந்த பணத்தை ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு மீட்டு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துட்டான், அவன் அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு, ஆனால் அந்த பணத்தை இன்னும் அவன் வித்ட்ரா பண்ணி எடுக்கலை அப்படின்னா அதுக்குள்ளே சைபர் கிரைம் என்ன பண்ணுவாங்க, அவன் அக்கௌண்ட்டை வந்து டெபிட் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த பணத்தை அவன் எடுக்க முடியாமல் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம போலீஸ் மூலமாகவும் கோர்ட் மூலமாக அந்த பணத்தை மீட்டுக்கலாம். இல்லை அவன் அக்கௌண்ட்டுக்கு பணமும் போயிருச்சு, அவன் அந்த பணத்தையும் எடுத்துட்டான் அப்படின்னாலுமே சரி, அவங்க அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. இப்போ சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் விசாரித்து நாங்கள் எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்களோட ஆக்ஷன் நாங்கள் எடுப்போம். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு ஸ்கேம் நடந்துருச்சு அப்படின்னா உடனே 1930க்கு கால் பண்ணிங்கன்னா அவ்வளோக்கு உங்களுக்கு சீக்கிரமாக பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார் நானும் 1930க்கு கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு தான் இருந்தேன். இருந்தாலும் ஸ்டேஷன் பக்கத்தில் தானே இருக்குது, நேர்லேயே போய் டீட்டெயிலாக சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சார் நேரில் வந்துட்டேன். நீங்கள் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் வந்துட்டீங்க. ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷன் தூரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் நேரில் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நான் சொன்ன மாதிரி 1930 நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சைபர் கிரைம் வெப்சைட் இருக்குது, அதில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட்டை எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் பத்தலை அப்படின்னா உங்களை நேரில் கூப்பிட்டு இன்னும் ஆதாரங்கள்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் எங்களோட ஆக்ஷன் எடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியல, இந்த பேங்க்கில் போய்ட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்கேம் நடந்துருச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம பேங்க்கு கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஏடிஎம் மூலமாகவோ யூபிஐ மூலமாகவோ மேற்கொண்டு பணம் போகாமல் பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ம பேங்க்கில் வந்து இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, சார்ஜ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது உங்களுக்கு வந்து அன்ஆத்தரைஸ்டாக ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் ஆயிடுச்சு அல்லது ஸ்கேம் மூலமாக ஏதோ ஒரு பேமெண்ட் இதாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும். உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போ 3 நாளைக்குள்ளே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா 0 லைபிலிட்டி, அதாவது முழு பொறுப்புமே பேங்க் ஏற்றுக்கிட்டு உங்கள் பணத்தை மீட்டு கொடுக்கறதுக்கான நடவடிக்கைகளில் பார்ப்பாங்க. அப்படி இல்லை 4 நாள்லேருந்து 7 நாளைக்குள்ளே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னா மினிமம் லைபிலிட்டி, பேங்க் வந்து முழுக்க பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. உங்களுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. இப்போ முழு அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இதுவே நீங்கள் 7 நாளைக்கு மேலே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பேங்க் வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பேங்க் எடுக்கிற முடிவு தான். ஸோ அதனால் பேங்க்லேயுமே நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே பண்ணிடுங்க. 7 நாளுக்குள்ளே அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இதுவே நீங்கள் சொல்லி தான் சார் எனக்கு தெரியும். சரி சார், இந்த கவர்மெண்ட் ஏதோ பணம் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்களா, அது என்ன சார்? இப்போது இந்த இழப்பீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆர்பிஐ ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் டிஜிட்டல் பேமெண்ட் தான் பண்ணுறாங்க. அதில் வந்து நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு கண்டுபிடிக்க முடியுது, ஒரு சில பேருக்கு கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு இழப்பீடு கிடைக்கணும், அதாவது முதல் முறை பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்கணும்னு சொல்லி 25,000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த 25,000 ரூபாய் அப்படிங்கிறது 25,000 ரூபாய் கொடுப்பாங்களா அப்படின்னா அந்த லிமிட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ 25,000 ரூபாய்க்குள்ளே அமௌண்ட் இருக்குது, அதுக்குள்ளே அவங்களுக்கு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னா 85%. இப்போ உங்களுக்கு ஒரு 23,000 ரூபா ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னா அதில் 85% அமௌண்ட் வந்து ஒரு 19,500 ரூபாய் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான இது இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு 25,000 ரூபாயை தாண்டி 50,000 40,000 அந்த மாதிரி ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னா
அப்போ அந்த மொத்த அமௌண்ட்டில் 85% கொடுத்தா அது அதிகமாக தான் இருக்கும். அதனால் அதிகபட்சமான அந்த 25,000 ரூபாய் அமௌண்ட் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ அந்த முறையை வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது இன்னும் நடைமுறைக்கு வரல, கூடிய சீக்கிரம் நடைமுறைக்கு வந்துடும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஓடிபி ஷேர் பண்ணியிருக்கீங்க. அந்த ஓடிபியை ஷேர் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சே தான் ஸ்கேம் நடந்திருக்கு. இருந்தாலுமே ஆர்பிஐ வந்து லைஃப் டைமில் இந்த மாதிரி ஸ்கேம் நடந்தது அப்படின்னா ஒரு முறை மட்டும் இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஓயாமலாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம்லாம் நீங்கள் தான் அவேர்னஸாக இருந்துக்கணும். சார் அப்போனா எப்படியாவது என் பணத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார். அப்படி இல்லைன்னா ஆர்பிஐ அவங்க கொடுக்குற இல்லப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க சார். இந்த ஆர்பிஐயில் கொண்டு வந்திருக்க அந்த ஸ்கீம் அப்படிங்கிறது இனிமேல் தான் நடைமுறைக்கு வரும். அது எப்போ நடைமுறைக்கு வரும்னு சொல்லி கிளியராக நான் சொல்லலை. அது வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிலாம் தெரியும். இப்போ வெளியே ரைட்டர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. சரிங்க சார். ஒரு நிமிஷம் சார். அப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறது வந்து உங்கள் சொந்த கதை, சோக கதை இதெல்லாம் எழுதி கொடுக்காம அனுப்புனர், பெறுநர் இதெல்லாம் கரெக்டாக போட்டுட்டு என்ன பொருளோ உங்களுக்கு என்ன விஷயமோ அதை வந்து கரெக்டாக டீட்டெயிலாக எழுதி கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஸ்கேம் நடந்திருக்குல்ல, எந்தெந்த டைமில் என்ன நடந்தது. இப்போ டீ குடிச்சிட்டு இருந்தீங்க, டீ குடிக்கிற டைமில் மெசேஜ் வந்தது, மெசேஜ் வரும்போது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணீங்க, லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த டீட்டெயிலாம் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் ஓடிபி வந்தது, ஓடிபியை நான் கிளிக் பண்ணேன், அதுக்கப்புறம் அமௌண்ட் போயிருக்கு. ஆனால் அது உங்களுக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு மெசேஜ் வரல. மெசேஜ் வரத்துக்கான விஷயத்தையும் அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்தது. இப்படி டீட்டெயிலாக நீங்கள் கொடுக்கணும். இப்போ பணம் வந்து பறிப்பு இருக்கும்ல, அதுக்கான டிரான்சாக்ஷன் ஏதாச்சும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ தான் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி அந்த க்ரைமை நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். இப்படி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது சரியான டீட்டெயில்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது மிஸ்மேட்ச் ஆகும்போது எங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது அதிகமாகும். அதனால தான் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறதும் கிடைக்காம டிலே ஆகிட்டே போகுது. சரிங்க சார், நீங்கள் சொல்கிற மாதிரியே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன். ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இந்தியாவில் 85% டிரான்சாக்ஷன் ஆன்லைனில் தான் நடக்குது. மீதி இருக்கக்கூடிய 15% தான் கேஷ் டிரான்சாக்ஷனும் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த தடவை யூபிஐ கொண்டு வந்திருக்க அப்டேட் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப தேவையானதும் கூட. அதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி யூபிஐ ரிலேட்டடாக இந்த வீடியோவில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாமா? 5,000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு. புது நம்பர்லேருந்து பணம் வந்திருக்கு. யாரா இருக்கும்? என்ன ஏதோ ஒரு நம்பர்லேருந்து கால் வருது. சார் வேற ஒருத்தருக்கு அனுப்புறதுக்கு பதிலாக தெரியாமல் உங்கள் நம்பருக்கு என்னோட காசு அனுப்பிச்சிட்டேன் சார். அதை மட்டும் கொஞ்சம் திருப்பி அனுப்பிச்சிங்க சார். தயவு செஞ்சு என்னோட நிலைமை புரிஞ்சுங்க சார், ப்ளீஸ் சார். மாற்றி அனுப்பிச்சிட்டிங்களா? அச்சோ ஆமாம் சார், என்னோட வீட்டுக்காரர் தான் சார் தெரியாமல் உங்களுக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கான ரிக்வஸ்ட் கூட உங்களுக்கு அனுப்பிச்சிருங்க சார். அந்த காசை மட்டும் திருப்பி அனுப்பிச்சிருங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். ஓ சரி 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 சார், நான் வேணா லைன்லேயே வெயிட் பண்ணுறேன் சார். கொஞ்சம் அனுப்பி விடுங்க சார். சரி சரி லைன்லேயே இருங்க, இந்த அனுப்பிச்சி விட்றேன். என்னது கிரெடிட் ஆனது 5,000 ரூபான்னு காமிச்சிச்சு. இப்போ அவங்க அனுப்பிச்சிருக்க ரிக்வஸ்ட் 50,000 ரூபான்னு காட்டுது. எதுக்கு நம்ம பேலன்ஸ் ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்போம். என்ன நம்ம அக்கௌண்ட்லேருந்து 50,000 ரூபா டெபிட் ஆயிடுச்சு. ஹலோ ஹலோ, ஏன் அக்கௌண்ட்லேருந்து 50,000 ரூபா டெபிட் ஆயிடுச்சுங்க? என்னங்க அனுப்புறீங்க நீங்கள்? தேங்க்யூ சார். தேங்க்யூவா? ஹலோ 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 ஹலோ. இப்போ இந்த வீடியோவில் நடந்தது வந்து ஜம்ப்டு டெபாசிட் ஸ்கேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் ஃபோனில் இன்டர்நெட் இருக்குன்னா நீங்கள் உலகத்தை பார்க்குறீங்கன்னு மட்டும் இல்லை, உலகம் உங்களையும் தான் பார்த்துட்ருக்கு.